Hi friends, welcome back to Easy Fun சமையல். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நான் சூப்பராக இருக்கேன். டுடே ரெசிபி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஹெல்த்தி ரெசிபி, சுகினி கார்ன் ஃபிட்டர்ஸ். கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. ஹெல்த்தி அண்ட் ஃபிட்னஸ்க்காண்டி செம்ம டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் சுகினி. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரேப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம இதை துருக போகிறோம். க்ரேப் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக க்ரேப் பண்ணி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு சுகினி கார்ன் ஃபிட்டர் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ துருவி எடுத்தாச்சு. இப்போ எடுத்து 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். எதுக்காண்டி 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறோன்னா, தண்ணி பிரிஞ்சு வரதுக்காண்டி நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தண்ணி ஸ்ப்ளிட் ஆகிட்டு வந்துடுச்சு, பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணி மீதி இருக்க தண்ணியை நல்லா அமுக்கி எடுத்துடலாம். சுகினி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் தண்ணியை நல்லா பிரிஞ்சு எடுத்துடலாம். தண்ணி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தாச்சு, அமுக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு நல்லா எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வேக வைத்த கார்ன், பாயில்டு கார்ன் ஆட் பண்ண பிறகு 1 ஆனியன். உங்களுக்கு எதுனாச்சும் வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்லாம் ஆட் பண்ண பிறகு, ஆனியன் ஆட் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், ஆரோகேனோ 1/2 டீஸ்பூன், சீசனிங்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உப்பு, ஆரோகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ 1/2 கப் ஆஃப் கடலை மாவு ஆட் பண்ணிடுவோம். 1/2 கப் ஆஃப் மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம சுகினிலே கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கும். அதனால் வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அதே நல்லா கெட்டியாயிரும். ஈஸி போன் சமையல் ரெசிபிலாம் ஈஸியாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கை ஃபுல்லாக எடுத்து நல்லா டைட்டாக பால் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பால் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. 2 கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா பண்ணிடுவோம். இப்போ பேன் வச்சாச்சு. பேன் நல்லா ட்ரை ஆன பிறகு பட்டர் ஆர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன், சுகினி ஃபிளினை ஆட் பண்ணிடுவோம். கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆட் பண்ண பிறகு நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ், நெக்ஸ்ட் லோ ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா கேர்ஃபுல்லாக பேக் சைடு திருப்பி விடுங்க. அகைன் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்தோன்னா கிரிப்பியான டேஸ்டியான சுகினி ஃபிட்டர் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக எல்லா பேரும் ட்ரை பண்ணிங்க பாருங்கள். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக டேஸ்டியான ரெசிப்பியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வேக வச்சு எடுத்தாச்சு. டிப்பிங்க்கு க்ரீமி சில்லி சாஸ் தான் நான் டிப் பண்ணி சாப்பிட்டோம். நீங்கள் டொமேட்டோ சாஸ், மைனஸ் சாஸ் என்ன வேணால் வச்சு டிப்பிங்க்கு வச்சு சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தி ரெசிபி சுகினி கார்ன் ஃபிட்டர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய், see you. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டில் மீட் பண்ணுறேன். டேக்